हाय फ्रेंड्स वेलकम टू योगा चैनल நம்ம யோகா சேனல்ல இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அக்கா முட்டை குழம்பு ரெசிபி போடுங்க இன்னைக்கு முட்டை குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்க உடனுக்குடனே பார்க்க முடியும் फ्रेंड्स இப்போ வாங்க முட்டை குழம்பு எப்படி செஞ்சிரலாம்னு பார்த்தலாம் நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இங்க முட்டையெல்லாம் வேக வச்சிட்டு முட்டையும் உருளைக்கிழங்கு போட்டு தான் நான் செய்ய போறேன் இங்க நான் ஒரு 10 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இங்க உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் முடிஞ்சு பாட்லயே நல்லா கழுவி வச்சாச்சு சரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிடலாம் அப்படின்னு அது உரிச்சு வச்சாச்சு இப்போ வந்து நம்ம வறுக்க முட்டை குழம்புக்கு வந்து என்னென்ன வதக்கிடலான்னு பார்த்தலாம் அடுப்பு ஆன் பண்ணிடலாம் நான் காலையிலே சாப்பாடு வச்சு விட்டேன் சாப்பாடு இப்போதான் வச்சு ரெடியாகி வடித்து வச்சுட்டேன் இப்போ முட்டை குழம்பும் கேரட் பொரியல் பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு கூட்டு போகிறதுக்கு கேரட் 2 முட்டை போட்டு அப்படியே பொரிச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு கேரட் பொரியலுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கடாய் காயிட்டோம் எண்ணெய் லைட்டாக ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க நம்ம வதக்கிறதுக்கு வந்து இப்போ என்னென்ன சேர்த்துலான்னு பார்த்துடலாம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க முட்டை குழம்புக்கு நம்ம மசாலா நம்ம வீட்டு மசாலா தான் போட போகிறேன் இருந்தாலும் முட்டை குழம்புக்கு இது மாதிரி போட்டோம்னா நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கசகசா எண்ணெயிலே வதக்கிடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் வதக்கிறப்ப சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் நல்லா வதக்கிடலாம் கொஞ்சமாக இஞ்சி ஒரு 10-15 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க முட்டை குழம்புக்கு வந்து இப்போ எல்லாமே 3 போட்டாச்சு நல்லா வதக்கிடலாம் வாங்க இது கூட வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு 4 தக்காளி நான் குட்டி தக்காளியை வந்து 4 எடுத்துருக்கிறேன் நான் வதக்கும் போது கொஞ்சம் தக்காளி சேர்ப்பேன் அதனால் இப்போ சின்ன தக்காளியை 4 நல்லா வதக்கிடலாம் இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் வதக்கிறப்ப கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த முட்டை குழம்புக்கு இப்படி வதக்கி அரைக்கும் போது கலர் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் நல்லா வதக்கிடலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கிடணும் எல்லாமே வந்து நல்லா வதங்கின பிறகு இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஆற வச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த பக்கம் வந்து முட்டை குழம்புக்கு பாத்திரம் வச்சிடலாம் பாத்திரம் நல்லா சூடாகட்டும் இப்போ முட்டை குழம்புக்கு வந்து எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் முட்டையை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக லைட்டாக மிளகாத்தூள் போட்டுக்கணும் முட்டையை வந்து அப்படியே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக மிளகாத்தூள் போடுங்க இல்லாட்டி காரில் அடிக்கும் போதும் இந்த அளவுக்கு கொஞ்சம் சேர்த்துடலாம் உப்பு போட வேண்டாம் இப்போ 10 முட்டை சேர்த்துருக்குறேன் இது சந்தையில் வாங்கின முட்டை இப்போ நல்லா வந்து பொரிச்சு எடுத்துடலாம் முட்டையை வந்து நல்லா எண்ணெயிலே பொரிச்சு எடுத்துடலாம் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் அந்த முட்டையில் உப்பு சேர்த்துட்டோம்னா நல்லா அந்த பொரியறதுக்கு நல்லாயிருக்கும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா முட்டையும் எடுத்துடலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு எடுத்துடலாம் உப்பு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சது வந்து வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வெங்காயத்தையும் சேர்த்துடலாம் கடுகு நல்லா பொரிஞ்சது வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி நிறைய நல்ல பெரிய வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கிடலாம் இப்போ வந்து நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி வதங்கிடணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தக்காளி சேர்த்து விட்டலாம் நான் ஒரு 2 தக்காளி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுடலாம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட வேண்டாம் ஏன்னா நம்ம போட்டு வதக்கிட்டோம் அதை அரைச்சிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்கு நான் போடலை கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் பார்த்து கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கிடலாம் இப்போ மூடி வச்சுன்னா நல்லா தக்காளி வந்து பேஸ்ட் மாதிரி வதங்கிடணும் அதுக்குள்ளே நம்ம செலவுங்களாம் வறுத்து வச்சுருக்கிறத போய் அரைச்சிட்டு வந்துடலாம் முதல் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு வந்து நம்ம அரைச்சிக்கிடலாம் மிக்சியில் தண்ணி இல்லாமல் இருக்கணும் இதில் நான் போட்டு கொஞ்சமாக உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்த்து அரைப்பையும் பார்க்கலாம் கொஞ்சமாக கல் உப்பு ஏன்னா நம்ம ஒரு வாரத்துக்கு வச்சுருப்போம் அதனால் கொஞ்சம் கல் உப்பு எவ்வளோ நாள் வேணும் வச்சுக்கலாம் 1 மாதத்துக்கு கூட நம்ம கெட்டு போகாது கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த மாதிரி அரைச்சி வச்சிட்டோம்னா நமக்கு 1 மாதத்துக்குனாலும் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுனால இப்போ அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நான் அரைச்சி வச்சு நல்லா கரண்டி வச்சுக்கோங்க லைட்டாக கைப்படாமல் வச்சுக்கிறணும் இப்போ நம்ம நம்ம வந்து பாட்டிலில் மாற்றிடலாம் இந்த மாதிரி பாட்டில் இருந்தால் இதில் நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க நான் இதில் மாற்றி வச்சுக்கிருவேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வதங்கிருச்சுன்னு தக்காளி நல்லா வதங்கிருச்சு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு வர முடியும் இப்போ இதில் வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம் உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம குழம்புத்தூள் வீட்டில் இருக்க குழம்புத்தூள் இப்போ சேர்த்துடலாம் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு நம்ம இப்போ குழம்புத்தூள் சேர்த்துடலாம் நமக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க 3 ஸ்பூன் மட்டும் சேர்ப்பேன் 1 2 3 அது கிளறி விட்டுறலாம் நல்லா இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் போட்டுறலாம் நம்ம முட்டை குழம்புக்கு என்னென்ன அரைச்சிட்டு வந்தோமோ அதை அப்படியே நம்ம சேர்த்துடலாம் எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம்
மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ நல்லா வந்து குழம்புக்கு எல்லாமே உப்பு எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு. நல்லா இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் நல்லா கொதிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம முட்டையை சேர்த்துல. இப்போயும் முட்டை சேர்த்தக்கூட உப்புகள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது, போதும். நம்ம மூடி வச்சிடலாம். நம்ம கேரட் பொரியல் பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றிடலாம். கேரட் பொரியல் பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும் பொரியலுக்கு, நல்லா மணமாக இருக்கும். அதிலே 2 நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சமாக. இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாம். அது கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுந்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் பொரியலுக்கு. நல்லா வதங்கட்டும். ஒரே ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துடலாம். நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடணும். இப்போ வந்து நம்ம கேரட்டை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கேரட் பொரியலுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுறணும். தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. இப்போ நம்ம வந்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் சிம்மிலேயே வச்சு வேக உடனே சீக்கிரம் கேரட் வெந்துடும். அதனால் வந்து உப்பெல்லாம் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு 3 முட்டையை வந்து நம்ம அப்படியே உடச்சே கூடாது. வேறு பாத்திரத்தில் உடச்சி வச்சு தான் நம்ம உள்ளே ஊற்றணும். இப்போ 3 முட்டையை இப்படி உடச்சி சேர்த்துக்கலாம். நம்ம அதிலே உடச்சி ஊற்றக்கூடாது, கெட்டிருந்தாலும் கெட்டுரும். அதனால் வந்து எப்போயுமே முட்டை உடச்சி ஊற்றும் போது நம்ம இந்த மாதிரி ஊற்றி இப்படி உடச்சி ஊற்றிட்டு உள்ளே ஊற்றணும். இப்போ வாங்க கேரட் பொரியல் பார்த்துடலாம். கேரட் இந்த மாதிரி வெந்துடணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். கேரட் நல்லா வெந்துடும். சிம்மில் வச்சே வேக விடுங்க. அந்த பக்கம் வந்து முட்டை குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. நம்ம முட்டையை சேர்த்துடலாம். முட்டை குழம்பு நல்லா கொதிச்சுட்ருக்கு வருங்க. கொதிச்சுட்ருக்கு. இப்போ வந்து நம்ம முட்டையை சேர்த்துடலாம். 10 முட்டை அப்படியே சேர்த்துடலாம். இப்போ நல்லா வந்து நமக்கு ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொதிக்கிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி இப்படி பண்ணிக்கிறணும். பண்ணிவிட்டு இப்போ முட்டையை ஊற்றிடலாம். உள்ள ஊற்றிட்டு வந்து இப்போ நல்லா கிளறி விட்டுறலாம். நடுவுலையும் கிளறுங்க. அதுக்கப்புறம் முட்டையெல்லாம் சேர்த்து கிளறிடலாம். இப்போ இந்த மாதிரி கிளறிட்டு இப்போ எல்லாமே சேர்த்து கிளறிடலாம். நடுவில் கிளறிடணும். நல்லா இருக்கும் இந்த முட்டை பொரியல் வந்து. நல்லா கேரட்டோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எதுவுமே சேர்க்க வேணாம். தேங்காய் எல்லாமே சேர்க்காதீங்க. இந்த முட்டையோடு சேர்த்துட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிசைஞ்சு சாப்பிட, ரசம் ஊற்றி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வந்து சாதத்தில் பிசைஞ்சிட்டு சாப்பிட்டு கொஞ்சமாக லாஸ்ட்டு கொஞ்சம் ரசம் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முட்டை பொரியல் வந்து. கேரட் முட்டை பொரியல் நம்ம நல்லா கிளறிட்டு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சூப்பரான கேரட் முட்டை பொரியல். தங்கா பிரியா, உங்களுக்கு அம்மா சூப்பரான ஒரு பொரியல் ரெடி பண்ணியிருக்கேன் சாமி. நல்லா சாப்பிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. நல்லா இப்படி இருக்கணும் முட்டை குழம்பு. மணமும் நல்லா மட்டன் குழம்பாட்டம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மணம் ஜம்முன்னு சிக்கன் மட்டன் குழம்பு மாதிரி. இப்போ வாங்க மல்லித்தலை சேர்த்துடலாம். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இங்கே முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து ரசம் இருக்கிறதுனால நான் ரசம் வைக்கலை. ரசம் இருக்குது, அதனால தான் நான் முட்டை குழம்புக்கு இன்றைக்கி ரசம் வைக்கலை. இங்கே ரசம் இருக்குது பாருங்கள். ரசத்தை சூடு பண்ணி வச்சிட்டேன். அதே மாதிரி மாங்காய் பச்சடி இருக்குது. நேற்று வச்ச கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கொஞ்சம் இருந்தது, எல்லாமே சூடு பண்ணி வச்சிட்டேன். மாங்காய் பச்சடி இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு முட்டை குழம்பு. சாப்பாடு பாப்பா கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டா தாங்க. நல்லா சூடாக சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்ல உதிரியாக சாப்பாடு. இப்போ வந்து முட்டை குழம்பு ஊற்றிடலாம் பிரியாவுக்கு. கொஞ்சம் பொரியல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து முட்டை குழம்பு, சாதம், கேரட்டு, முட்டை போட்டு பொரியல் பார்த்தீங்க. ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வந்து இங்கே ரெடி ஆயிடுச்சு. தாங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் முட்டை குழம்பு. நாளைக்கு வந்து நல்ல டிஷ்ஷில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.